அது அது எதுக்கு போகணும் என்னன்னே தெரியாது. நிஜமாவே எனக்கு நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தோடனே சர்ப்ரைஸாக இருக்குது. எனக்கு பேசவே முடியும். நான் பேச எடுத்துக்கிட்டே வேற, உங்களை பார்த்துட்டு நான் என்ன பேசணும்னு நினைக்கிறது வேற ஆகிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் கூப்பிட்டாங்க, யார் கூப்பிட்டாங்க, எந்த ஸ்கூலு, பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் ஸ்கூலுன்னு சொன்னாங்க. அது 8th வரைக்கும் இருக்குது சார். 8th வரைக்கும் இருக்குது அப்படின்னாங்க. எப்பவுமே நான் வந்து பெரிய பெரிய மாணவர்களுக்கு போய் நம்ம ஒரு சில கருத்துக்களை சொல்கிறத விட நம்ம அதுக்கு யாருக்கு தேவை அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு தான். ஸோ அதுக்கு உடனே நான் சொல்லிட்டேன். ஏன்னா சார் இவங்க கால் பண்ணாங்க, எப்படியாவது இதை வந்து முடியாதுன்னு சொல்லிடலாம் நினச்சிக்கிட்டே ஃபோன் எடுப்பேன். ஆனால் அவங்க பேசுகிற தோனியை பார்த்தோன்னே சரிங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி ஃபைனலாக சரி ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ தான் வீட்டுக்கு போய் கேட்டாங்க, எந்த ஸ்கூலு, எங்கே இருக்குது, பேசுனவங்க யார், பேர் என்ன, எதையுமே கேட்கல. ஸ்கூல் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அக்செப்ட் பண்ணிட்டு வந்தேன். நான் நிறைய இது நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் நான். அதனால தான் அதுக்கு அறிமுகம் தேவை கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ஸ்கூலில் உங்களுடைய டேலண்ட்ஸ் ஆஃப் ரியல் எவர் சர்ப்ரைஸ் டான்ஸ் சூப்பர். நான் தான் கைத்தட்டணும் எல்லாருக்கும். உங்கள் டீச்சர்ஸ்க்கு முதல்ல கைத்தட்டணும். பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு மைக் ஃபியர் கிடையாது. ரெடி எங்கள் பசங்க கூப்பிட்டா தடுமாறுவாங்க. எங்கள் பையன் பார்த்துருக்காங்க, நாளைக்கு போய் சொல்லுவான் எல்லாருக்கும். ஸோ நீ போ எக்ஸலண்ட் வண்டர்ஃபுல். ஸோ இதனால தான் இந்த அழைப்புக்கு வந்து அறிமுகம் இல்லாமல் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பெயர் வந்து சரோஜா. ஸோ யோகா துறையில் சார் இதை பற்றி சொல்லிட்டாங்க. எப்போவுமே நான் போகிறப்ப வந்து ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கூட்டிகிட்டு வருது வழக்கம். ஏன்னா எப்போவுமே ஸ்டூடெண்ட் டீச்சர் மட்டும் போயிட்டு அந்த பாடம் எடுக்கிறதோ அதை பண்ணுறத விட நம்ம துறையில் இருக்க ஒரு மாணவனை வந்து அறிமுகப்படுத்திவிடணும் எல்லா இடத்துலையும். ஸோ அவளுக்கு ஒரு கிளியர் போகும், நீங்கள் வந்து பார்க்கலாம், பசங்க பண்ணுறத இன்னும் அவங்க செய்கிறத பார்த்து நீங்களும் பண்ணலாம். ஸோ எங்கேயோ ஒரு நாளைக்கு அந்த யோகா பற்றி நீ நினைக்கிறப்ப நாங்கள் இந்த இடத்துல நிற்கிற ஞாபகம் வந்து வரும். ஏன்னா படிக்கிறத விட மெமரி பிளேஸை வச்சிருக்கோம். முக்கியமானது வந்து இந்த கான்சன்ட்ரேஷன், இந்த மெமரி தான். ஸோ இன்றைக்கி ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனோட பேர் கேட்டிங்கன்னா சக்ஸஸ். பேரே என்னது? சக்ஸஸ். சக்ஸஸ்னா வாட் இஸ் மீன் பை சக்ஸஸ்? இருக்குமா அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. செய்வன தெரிஞ்சிச்சு பர்ஃபெக்டாக பண்ணணும். அதில் டெடிக்கேஷன் இருக்கணும். உள் மனசோட அதை உள்வாங்கி அந்த கருத்து திணிப்போடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி என்னென்னு நீங்கள் நிறையவே பேசியிருக்கீங்க. ஐ திங்க் உங்களுக்கே நிறைய யோகாவை தெரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வயசில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்னா என்ன? சாப்பிட்றது, தூங்குறது, படிக்கிறது, நடக்கிறது, இப்போ உட்காந்துருக்கிறது எல்லாத்துலேயுமே நமக்கு பேசிக்காக ப்ரைம் ஃபேக்டர் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் தான். ஒருமித்தல். நம்ம உடலையும் மனதையும் என்னது ஒருங்கே. யோகானாவே என்னென்னா யூனியன் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி. நம்ம பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? மைண்டுனா என்னது? நம்மளுடைய எண்ணங்கள். பாடினா உடம்பு. இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். இன்னொரு வகையில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா. ஜீவன்னா யாரு?